நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். இந்த பதிவை நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் கிடைக்க போகுது அப்படின்றது தான் அர்த்தம். ஏன்னா பிரபஞ்சம் இந்த நேரத்துல உங்களுக்கான பதிலை கொண்டு வந்திருக்கு இந்த பதிவின் மூலயமா. ஸோ அந்த பதில்கள் என்ன, அது எப்படி நம்ம பார்க்க போறோம் அப்படின்றதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். பிஃபோர் தட், நான் உங்கள் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். உங்க எல்லா ராசிக்கும், நீங்க எல்லாரும் ஒரு ஒரு ராசியில இருப்பீங்க. அப்போ ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியா உங்க மனசுல கேள்விகள் 1000 இருக்கும். ஆனா முக்கிய விஷயங்களுக்கான கேள்விகள் பார்க்கும்போது அது ஒரு 5 கேட்டகரியா நம்ம எப்பவுமே பிரிச்சுக்கலாம். மெயின் உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய கரியர் லைஃப், வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய ரிலேஷன்ஷிப் உறவுகள் சார்ந்த விஷயங்கள், அண்ட் உங்களுடைய பர்சனலாக ஏதாவது உங்களுக்கான பேஷனாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது கோலாக இருக்கட்டும், ஆன்மீக ரீதியாக இருக்கட்டும், ஸோ பர்சனலான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் வேலை பார்த்துக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, அப்படி இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய குழந்தைகளுக்கான கல்வி சார்ந்த விஷயமா இருக்கட்டும். இந்த 5 கேட்டகரிஸ் தான். இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட வாழ்க்கை எப்பவுமே மூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? அப்போது அந்த 5 கேட்டகரியில் உங்களுக்கு என்ன மாதிரியான கேள்விகள் இருந்தாலும் அந்த ஒரு கேள்விகளுக்கான பதில் ஆமாவா இல்லையா, எஸ் ஆர் நோ, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பொருளாதாரம் சார்ந்து ஒருத்தவங்களுக்கும் ஒரு விதமான கேள்விகள் இருக்கும். ஒருத்தருக்கு என்னோட கடன் அடையுமா அடையாதா அப்படின்னு இருக்கும். இன்னொருத்தருக்கு எனக்கு கடன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு இருக்கும். இன்னொருத்தருக்கு எனக்கு நான் எதிர்பார்க்குற அந்த பணம் வருமா வராதா அப்படின்னு இருக்கும். அப்போ ஒருத்தருக்கும் ஒரு விதமான கேள்விகள் அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லேயே இருக்கும் இல்லையா? அப்படி இந்த 5 கேட்டகரியிலையும் உங்களுக்கு என்னென்ன விதமான கேள்விகள் இருக்கோ அந்த கேள்வியை பேஸ் பண்ணி உங்கள் ராசிக்கு தனித்தனியாக எஸ்ஸா நோவா அப்படின்றது தான் இந்த ஒரு பதிவின் மூலயமா நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் அப்போது உங்களுடைய இந்த 5 கேட்டகரியில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் பதில்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லும் விதமாக கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள், கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக பதிவிடலாம். ஏதாவது ஒரு கண்கள் மூலயமா பிரபஞ்சம் உங்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக நிறைவேற்றும். உங்களுக்கு இது மாதிரியான ஒரு பர்சனல் கைடன்ஸ் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், டாரோ ரீடிங் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னாலும் சரி, டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம உங்களோட ராசிக்கான அந்த 5 கேள்விகளுக்கான பதில்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். விருச்சிக ராசி, உங்களுடைய 5 விதமான கேள்விகள், 5 விதமான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய 5 விதமான கேள்விகள் இன்ட்ரோல சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அப்போ அந்த 5 விதமான கேள்விகள் என்னன்றதை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கேள்விக்கும் நாம பதில்களை தனித்தனியாக பார்க்கலாம். எஸ் வருதா நோ வருதா அப்படின்றத. உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்கள் என்னவா இருந்தாலும், எஸ்ஸாக இருந்தாலும் நோவாக இருந்தாலும், அதை நீங்கள் பேலன்ஸ்டாக எடுத்துக்கிட்டு அதை டெவலப் பண்ணுறதுக்கும் அதை மாற்றி அமைச்சிக்கிறதுக்கும் முயற்சிகளை மட்டும் நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் கேள்வி உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுடைய முதல் கேள்வி வேலை தொழில் சார்ந்த ஒரு முதல் கேள்வி வச்சுருக்கீங்க. ஆனால் முதல் கேள்வியே உங்களுக்கு ஒரு நெகட்டிவான நோ அப்படின்றது வந்திருக்கு. நெகட்டிவான நோ அப்படின்னு பார்க்கும்போது சில பேருக்கு பாசிட்டிவான நோ வரும். அது ஏன்னா அந்த விஷயம் கிடைக்காததும் நடக்காததும் அவங்க நல்லதுக்கு அப்படின்னு வரும். ஆனால் இங்கே நெகட்டிவான நோ ஏன் சொல்கிறேன்னா, இந்த நோ உங்களை படுத்தக்கூடிய நோவாக இருக்கும், உங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய நோவாக இருக்கும். இது கிடைக்கலன்னா உங்களுக்கு பிரச்சனை தான் அப்படின்னு தெரியும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு நோ இருக்குது. ஸோ இது அப்போ உங்களுடைய கேள்வி ஒரு நெகட்டிவான நோ அப்படின்றது தான் இருக்குது. ஸோ அதை மாற்றிக்கிறதுக்கு, அதை சரி செஞ்சுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய நிதி நிலைமை, பொருளாதாரம் சார்ந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதுக்கு எஸ் வருதா நோ வருதா அப்படின்றத பார்க்கலாம்.
ஸோ அதற்கும் ஒரு நெகட்டிவான நோ அப்படின்னு தான் வருது. இங்கே என்னன்னு தெரியல, உங்களுடைய எனர்ஜியா இல்லை உங்களோட சுச்சுவேஷனா ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவிட்டி உங்களை சுற்றி நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். அதை கிளியர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பிரிச்சுவலி. ஏன்னா அதனால தான் இப்போது பொருளாதாரம் நிதிநிலைமை சார்ந்த விஷயத்துக்கும் நெகட்டிவான நோ வருது. இங்கே இந்த 2 விஷயத்துக்கும் நெகட்டிவான நோ வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் இருக்குது. மேபி அது பிளாக் மேஜிக் எஃபெக்டிவாக இருக்கலாம், இல்லை மற்றவங்களுடைய கண்ணடியாக இருக்கலாம், ஒரு நெகட்டிவ் பீப்புள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களா இருக்கலாம், நெகட்டிவ் சரௌண்டிங்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த விஷயங்களால உங்களுக்கு அடுத்தடுத்து எல்லாமே நெகட்டிவ் நோ அப்படின்னு வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்புகளை எடுங்க. அது ரிலேட்டாக உங்களுக்கு ஹீலிங் வேணும், இல்லை வேறு ஏதாவது ஸ்பிரிச்சுவல் ரீதியாக அதை கிளியர் பண்ணணும்னாலும் நீங்கள் தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நான் அதை உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஆனால் இங்கே வந்து இந்த 2 கேள்விகளுக்கும் நெகட்டிவ் நோ அப்படின்றது தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப், காதல், திருமணம் சார்ந்த விஷயம், அதுக்காவது என்ன பதில் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதற்கு மட்டும் ஒரு பாசிட்டிவான எஸ் வந்திருக்கு. அதுவும் ஏன் பாசிட்டிவான எஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பெண், அந்த பெண் எடுக்கக்கூடிய முடிவுகளை சார்ந்து போனால் அது பாசிட்டிவான எஸ்ஸாக இருக்கும். இப்போ நீங்கள் பெண்ணாக இருக்கீங்கன்னா உங்களுடைய நாலேஜ் படி இந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த டிசிஷன் எடுத்துடணும். இல்லை நீங்கள் ஆணாக இருக்கீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் பெண், அவங்களுடைய நாலேஜ் படி எடுத்துடணும். இப்படி போயிட்டா பிரச்சனை இல்லை, அது பாசிட்டிவான எஸ். முடிஞ்ச அளவுக்கு அப்போ அந்த மாதிரி பண்ணிக்க பாருங்கள். ஸோ இப்போ உங்களோட பர்சனல் லைஃப்க்கு வரலாம். ஆன்மீக ரீதியாக இல்லை வேறு ஏதாவது பேஷன், இது ரிலேட்டடாக என்ன ஆன்சர் வருது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான நோ வருது. அது பாசிட்டிவான நோ ஏன் பார்த்தா, இது வரைக்கும் நம்ம நெகட்டிவான நோ பார்த்தோம். இங்கே மட்டும் ஒரு பாசிட்டிவான நோ வருது. உங்களுடைய பர்சனல் கொஸ்டினுக்கு பாசிட்டிவான நோ ஏன்னா, நீங்கள் ஒரு விஷயத்த உள்ளேயே மறைக்கிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சிக்கலை, நீங்கள் ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. அப்போ அது வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு கண்டிப்பாக நோ மட்டும்தான் பதிலாக இருக்க போகுது. நீங்கள் எப்போ உங்களே நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களோ, என்ன விஷயங்கள் நடக்குது அந்த மர்மத்தை தெரிஞ்சுக்கிறீங்களோ, அப்போது அது எஸ்ஸாக மாறும். நீங்கள் என்ன கேட்டிருந்தாலும் அது உங்களுக்கு பாசிட்டிவாக ஃபேவராக மாறுன்றதுனால இது ஒரு பாசிட்டிவான நோ அப்படின்றது இருக்குது. ஸோ மேற்கொண்டு இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை வேலை பார்த்துட்டே படிக்கிறவங்க, இல்லை உங்களுடைய குழந்தைகள், ஸோ இவங்களுடைய படிப்பு சார்ந்து ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு எஸ் வருதா நோ வருதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுடைய படிப்பு சார்ந்த கேள்விக்கு ஒரு பாசிட்டிவான எஸ் வருது. கண்டிப்பாக சந்தோஷப்பட போகிறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க, ஹாப்பியான ரிசல்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால் இது மட்டும் ஒரு கம்ப்ளீட் ஒரு பாசிட்டிவான எஸ்ஸாக வருது. ஓகே, இப்போ ஓவராலாக 5 கேள்விகளுக்கும் என்னென்ன பதில்கள் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த கேள்விக்கு நெகட்டிவான நோ, உங்களுடைய நிதி நிலைமை பொருளாதாரம் சார்ந்த அந்த கேள்விக்கு அதுவும் ஒரு நெகட்டிவான நோ. ஸோ 2 விஷயமும் வந்து இங்கே கனெக்ட் ஆகுது. உங்களுக்கு வந்து பெரிய விதமான நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறதால இந்த 2 விஷயமும் அடிப்படை 2 விஷயமும் நெகட்டிவான நோவாக வருது. அண்ட் ரிலேஷன்ஷிப் சார்ந்த அந்த ஒரு கேள்விக்கு பாசிட்டிவான எஸ். அண்ட் பர்சனல் லைஃப்கான அந்த ஒரு கேள்விக்கு பாசிட்டிவான நோ. உங்களுடைய படிப்பு சார்ந்த அந்த ஒரு கேள்விக்கு பாசிட்டிவான எஸ். ஸோ 5 கேள்விகளுக்கும் பதில்கள் பார்த்தீங்க. சில பேருக்கு கண்டிப்பாக, சில பேருக்கு இல்லை, நிறைய பேருக்கு என்னடா இப்படி இருக்கே, இதுலையாவது ஒரு நல்ல பதில் வரும், பார்த்தா இதுவும் இப்படி இருக்கே அப்படின்னு தான் நீங்கள் யோசிச்சுருப்பீங்க. பட் எதுவுமே இங்கே தீர்க்கப்படாத பிரச்சனை கிடையாது. மற்ற விஷயங்கள் எஸ் வந்ததெல்லாம் வந்து அது நல்ல விதமாக கொண்டு போங்க. இங்கே நோ வந்தது அப்படின்றதெல்லாம், அந்த நோக்கு நான் சொன்னேன், அது ரெமெடிஸ் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், அதை கிளியர் பண்ணோன்னா நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதை கிளியர் பண்ணி நம்ம அதை பாசிட்டிவாக நல்ல விதமாக மாற்றிக்கிறதுக்கான முயற்சிகள் எடுப்போம் அப்படின்ற ஒரு மனநிலையோட நீங்கள் வந்து இதுவும் கடந்து வரணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். நேயர்களே, உங்கள் ராசிக்கான உங்கள் மனதில் இருக்கக்கூடிய 5 விதமான கேட்டகரி, 5 விதமான விஷயங்களுக்கான கேள்விகளுக்கான பதில்கள் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அண்ட் ஃபுல்ஃபில்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். எஸ் வந்ததுனாலும் சந்தோஷப்பட்டுக்கோங்க, நோ வந்ததுனாலும் ஓகே நல்லதுக்காக தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதுக்காக நீங்கள் வந்து வெக்ஸ் ஆக தேவையில்லை. ஸோ இதே மாதிரி வேறு என்ன பதிவு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். அண்ட் உங்களுக்கு பர்சனல் கைடன்ஸ் டவுட்ஸ் இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை ஃபீட்பேக்காக கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்து இன்னொரு பதிவோடு மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.